இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மீட்பு என்ற வார்த்தை எருசலேமிலிருந்து எரிகோ என்கிற வார்த்தை நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டோம். இன்றைய நாளிலே எருசலேம் நோக்கி பயணம், இந்த இரண்டாவது வார்த்தை. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது முதன்மையானோர் பலர் கடைசியாவர். இவ்வாறாக ஏறக்குறைய இந்த மூன்று வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாளிலே இறை வார்த்தை நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்த நல்ல சமாரியனுடைய அந்த ஓமையிலே எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி பயணம். எருசலேம் என்றாலே இறைவன் வாழ்கின்ற அந்த ஒரு இடம், ஆலயம். ஆலயத்திற்கு வந்த பின்பு அந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற ஒரு நிலை, எருசலேம் நோக்கிய ஒரு பயணம். எருசலேமிலிருந்து எரிகோ நோக்கிய அந்த பயணம். ஆலயத்தில் இறை ஆசிரை ஒரு மனிதன் முழுமையாக பெற்ற பின்பு தன்னுடைய இல்லத்திற்கு அவன் செல்லும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த நல்ல சமாரியனுடைய ஊமையிலே அந்த எருசலேமிலிருந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். இன்றைய நாளிலே இயேசு பயன்படுத்துகின்ற வார்த்தை எருசலேம் நோக்கி, அதாவது ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி செல்லும் பொழுது இந்த வழியிலே நடக்கின்ற அந்த ஒரு உரையாடல். ஆண்டவரே மீட்பு பெற, அந்த மீட்பு என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். மீட்பு என்றால் என்ன? ஏறக்குறைய கடவுள் நினைத்தது, கடவுள் கொடுத்தது அந்த வாழ்வு, அதுதான் அந்த நிலை வாழ்வு, நிறை வாழ்வு. அந்த நிலை வாழ்வு, நிறை வாழ்விலிருந்து மனிதன் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தன்னுடைய வாழ்வை அவன் இழக்கின்றான். கடவுள் கொடுத்த அந்த கொடையை அவன் இழக்கின்றான். அதுதான் பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே பார்க்கும் பொழுது நீங்களும் கடவுளை போல மாறிவிடுவீர்கள் என்று சாத்தானுடைய அந்த வார்த்தையை கேட்ட ஆதாம் ஏவாளும் அங்கே அந்த பழத்தை உண்டு கடவுள் கொடுத்த அந்த வாழ்வை இழக்கின்றார்கள். நல் வாழ்விலிருந்து பாவ வாழ்விற்கு அவர் கடந்து செல்கின்றார்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடியான அந்த நல் வாழ்வு, நிறை வாழ்வு, அமைதியான அந்த வாழ்வு, மகிழ்ச்சியான அந்த வாழ்வு, இதிலிருந்து அவர்கள் பாவத்தில் செல்லும் பொழுது அனைத்து துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீ கடினப்பட்டு உழைக்க வேண்டும், நெற்றி வேர்வை நிலத்தில் விழ வேண்டும். இவ்வாறாக அவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். அந்த நிறைவான வாழ்விலிருந்து ஒரு மனிதன் தவறும் பொழுது அவன் சந்திக்கின்ற எவ்வளவோ கஷ்டங்கள், துயரங்கள், இவற்றிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது உங்களை இவற்றிலிருந்து மீட்பதற்காக ஒரு மீட்பர் பிறப்பார். அங்குதான் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த பாவ வாழ்விலிருந்து, இந்த கடினமான வாழ்க்கையிலிருந்து, துயரமான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மீண்டும் அந்த கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியான வாழ்விற்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள். அங்குதான் உங்களுக்கு ஒரு நிறைவு உண்டு. அந்த மீண்டும் அந்த வாழ்விற்கு உங்களை இட்டு செல்வதற்காக ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பார், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்பது முன்குறித்து இயேசுவை பற்றி பேசப்பட்ட ஒரு வார்த்தையாக உள்ளது. இன்றைய நாளிலே வருகின்ற அந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை மீட்பு பெறுவது சிலர் மட்டும்தானா? இங்கே ஏறக்குறைய 3 நபர்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு யூதர், புறவினத்தார், சீடர்கள், இவர்கள் மட்டும்தான் அந்த பகுதியில் இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலிருந்து ஒருவர் கேள்வி கேட்டிருந்தால் கட்டாயம் இது போன்ற கேள்விகளை கேட்பது யார் என்றால் யூதர்கள் மட்டும்தான் கேட்பார்கள். ஏனென்றால் யூதர்கள் கடவுளால் நாங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் குலத்தார், நாங்கள் அறிவாளிகள், பெரியவர்கள், அனைத்தும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, சட்டங்கள் அனைத்தும் நாங்கள் பாதுகாவலர்கள், எல்லாமே எங்களுக்குரியவை, நாங்கள் மட்டும்தான் மீட்பு பெற முடியும், எங்களுடைய இனத்திலிருந்து தான் இந்த உலகத்தை மீட்கப் போகின்ற மீட்பர் பிறக்கப் போகின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருந்தாலும் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் இது போன்ற கேள்விகளை கேட்பதற்கு அவர்கள் ஒரு நாளும் தயங்கியதே இல்லை. வேகமாக வருவார்கள், கேட்பார்கள். ஆனால் அந்த சட்டங்கள் அனைத்தையும் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் கேட்கின்றார், மீட்பு பெறுவது சிலர் மட்டும்தானா? யூதர் அந்த கேள்வியை கேட்டவுடனே இயேசு அந்த கேள்விக்கு அங்கே பதில் சொல்லவில்லை.
மாறாக நாம் பார்க்கின்றோம் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான பதிலை அவர் சொல்கிறார். கடினமான அந்த பாதையை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அகலமான பாதை அல்ல, கடினமான ஒரு பாதை. ஏன் அந்த கடினமான ஒரு பாதை என்று ஏன் அவர் சொல்கின்றார்? அதற்கு இந்த வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய செல்வர் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது மிக எளிது என்று சொல்கிறார். ஒரு மனிதர் அனைத்தையும் சேர்த்து கொண்டு எனக்கு அது தேவை இது தேவை என்று எல்லாவற்றையும் ஒரு மனிதர் எடுத்துக்கொண்டு விண்ணரசில் நுழைய முயற்சி செய்வது மிக கடினம் என்பதை உணர்ந்த இயேசு அங்கே அந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கடினம், ஆனால் ஒரு மனிதர் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். அந்த மனிதனுக்கு தேவையான அந்த குணநலன்கள், கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த குணநலன்கள் இருக்கின்ற ஒருவர் மிக எளிதாக அந்த ஊசியின் காதில் கூட அவர் கடந்து சென்று விடலாம். ஆனால் விண்ணரசில் செல்வர் நுழைவது கடினம். அதாவது அனைத்தையும் சேர்த்து கொண்டு இது வேண்டும் அது வேண்டும் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று ஒருவர் சேர்த்து கொண்டு கடந்து செல்வது மிக கடினம் என்பதை தான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாகவும் இயேசு நமக்கு அதை புரிய வைக்கின்றார். இந்த மீட்பை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கும் பொழுது புலம்பலாகமும் 3ஆம் அதிகாரம் 55 60 வரை நாம் பார்க்கின்றோம். உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே என்று மிக அருமையான அந்த ஆசிரியருடைய அந்த வார்த்தை. யார் யாரெல்லாம் ஆண்டவரை அந்த துயரத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் நாம் அழைக்கும் பொழுது என்னை பெயர் சொல்லி அழைத்தீர், எனக்கு அந்த மீண்டும் அந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. அந்த இழந்த வாழ்வை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அந்த நிறைவான வாழ்விலே நான் ஒவ்வொரு நாளும் திளைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராய் அங்கே மீண்டும் கேட்கின்றார். ஆண்டவர் மீண்டும் அவருக்கு அதே வாழ்க்கையை கொடுக்கின்றார். இதை நாம் இன்னும் அதிகமாக பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அங்கே 18 19 வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த செயல்களை பேதுரு மிக அழகாக விளக்குவார். ராயப்பர் அவருடைய விலை மதிக்க பெறாத அந்த இரத்தத்தால் நம்மை நம் பாவங்களிலிருந்து அவர் மீட்டார். நம்ம அந்த மீட்பர் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு மீண்டும் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த தொடக்கத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நிறைவான வாழ்வு, பாவம் அறியாத அந்த வாழ்வை நமக்கு மீண்டும் அவர் கொடுத்திருக்கின்றார் என்பதை ராயப்பர் மிக அழகாக தன்னுடைய வார்த்தையிலே அவர் பதிவு செய்கின்றார். மேலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த மீட்பு ஏன் இவர் ஒரு சிலருக்கு மட்டும்தானா என்று கேட்க வேண்டும் என்றால், இந்த இஸ்ரேல் குலத்தார் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், எவ்வளவுதான் இவர்களுக்கு நாம் கடவுள் அன்பு செய்தாலும் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்தாலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் அதே பாவ வாழ்வு, கடவுளை விட்டு வெகு தொலைவில் செல்கிறார்கள். சிலை வழிபாடு, பாகால் தெய்வ வழிபாடு, இவ்வாறாக உண்மை தெய்வத்தை இவர்கள் மறந்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, தயங்கினார்கள், மனம் போன போக்கிலே போனார்கள். இவையெல்லாம் எங்களுக்கு வீண் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த பாகால் தெய்வத்தை தான் அவர்கள் முழுமையாக நம்பினார்கள். அதனால்தான் இவர்களுக்கு மீட்பு கிடைக்குமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு. ஆனால் இருப்பினும் அங்கே கேட்கின்றார், மீட்பானது இங்கே எல்லோருக்கும், நல்லோருக்கும் தீயோருக்கும் பெய்யும் மழை. கடவுளால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் மீட்பு உண்டு. அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றல்ல. ஏற்கனவே முன்னுரையிலே நாம் கேட்டோம், அங்கே எந்த விதமான பாகுபாடு எதுவும் இல்லாமல் அனைவருக்கும் சமமானது மீட்பு. யார் யாரெல்லாம் ஆண்டவரை நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வருகிறார்களோ அவர்கள் எளிதாக மீட்பு பெறுகிறார்கள். மீட்பு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த நிறைவான வாழ்க்கை, துயரமில்லாத அந்த வாழ்க்கை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மென்மேலும் வளர்ச்சி பாதையிலே பயணம் செய்யவும் அவர்களால் எளிதாக முடிகின்றது. பிரியமானவர்களே, நாமும் அந்த ஆண்டவர் அருள்கின்ற அந்த மீட்பை நாமும் நிறைவாக பெற்று மகிழ வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். எனவே அதற்கான அருளை வேண்டி நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக பலியிலே நாம் முழுமையாக பங்கு கொண்டு ஜெபிப்போம். ஆமேன்.